மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்றுக்கு முதல் நாள் இரவு இங்கே ஒரு பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். அந்த ஆஞ்சியோ பரிசோதனை முடிஞ்சது, எல்லா பரிசோதனையும் முடிஞ்சது. நல்ல உடல் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு டென்டேட்டிவாக ஒரு 3 மணி 4 மணி சுமாருக்கு 3 மணிக்கு மேலே இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்ப இருக்கிறார். ஒரு வாரத்துக்கு தயவு செய்து ஐயா ஓய்வில் இன்னும் ஓய்வுன்னா இது இல்லை, இயல்பான ஓய்வு தான். ஒரு வாரம் யாரும் நம்மளுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் என்னென்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க. தைலாபுரம் தோட்டத்துக்கு 1000 பார்வையாளரே ஒரு நாளும் சந்திக்கிறார். இன்னும் ஒரு வாரம் மட்டும் ஐயா ஓய்வு. அதுக்கு பின்னாடி வழக்கம் போல் அவருடைய பணி தொடர்ந்து மாவட்டமாக சுற்றுப்பயணங்கள் அது எல்லாத்தையுமே இப்போ அதுக்கான ஷெட்யூல் போட்டுட்ருக்கிறோம். சார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இங்கே வந்தது நீங்கள் பார்த்தீங்க. அவர் 1/2 மணி நேரம் பேசுனது, 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் இங்கே இருந்தது உங்களுக்கு தெரியும். அது உண்மை தானே. 1/2 மணி நேரம் சந்தித்தார்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, பொய் இல்லையா? அதானே என்ன பேசுனாங்கிறது ஏங்க நான் கேட்குறேன். 2 பெரும் தலைவர்கள் என்ன பேசுனாங்கிறது அவங்க தான் சொல்லணுமோ தவிர நான் எப்படி சொல்ல முடியும்? அது நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. உடல்நலத்தை விசாரித்தார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. 1/2 மணி நேரம் பேசினாங்க. என்ன பேசுனா அது உண்மை, நீங்களும் பார்த்தீங்க. 6:30 மணிக்கு வந்தார், 7:10 7:15 தான் இங்கே கிளம்பி போனார். ஐயாவை தவிர வேறு யாரையும் அவர் பார்க்கல. இந்த உபசரிப்பு ஒரு மாதிரி நேற்று நீங்க எடப்பாடியோட காலில் விழுந்து வணங்கி அவரை வரவேற்று கூட்டு போனீங்க. பாட்டா சார் ஏங்க அவர் ஒரு எங்க ஐயாவை பார்க்க வர்றாரு, நான் வாசல்ல நின்று வரவேற்று கூட்டு போய் ஆகணும். அது ஒன்றும் தப்பு இல்லையே. வாசல் வரைக்கும் வழி தானே, வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போறதோ வாசல் வழி அனுப்புவதோ தவறு இல்லையே. அது ஒன்றும் தவறு இல்லையா சார்? சொல்லுங்க சொல்லு. ஆமா அது எனக்கு தெரியலைங்க சார். பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது மருத்துவர் ஐயா தான். தமிழ்நாடு மக்களும் அதான் சொல்றாங்க, தமிழ்நாடுல இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதான் சொல்றாங்க. இப்போ கூட பாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 கட்சியினுடைய செயலாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் முன்ன அரசியல் மையத்தில் இருக்கிற இன்னும் பல பேர் ஐயா பார்க்க வர்றாங்க. நேற்று இரவு 11 மணிக்கு மாண்புமிகு பிரதமர் அலுவலகத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஐயா தூங்கிட்டாங்க, பேச முடியல. இப்போ இது எப்படின்னாங்க, இன்னைக்கு கூட காலையில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினார், இப்போ கமல்ஹாசன் வந்தார். இது எல்லாம் ஒரு மிக பெரும் தலைவர். 1/2 நூற்றாண்டு காலம் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பாடுபட்டு தொடர்ந்து போராடி உரிமைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர். அப்படி இருக்கும்போது அப்படியேப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க, அவர் தான் கட்சி, அவரை பார்க்க வர்றாங்க. அது கலக்கங்கிறது எனக்கு தெரியாது, கட்சி அவர் தான். அதான் நான் கேட்கல, வந்தாரு தெரியும், அது பார்த்தாரா பார்க்கலான்னு தெரியல எனக்கு. நான் கேட்டு சொல்றேன். நான் கேட்டு இல்லை, அது எனக்கு தெரியலைங்க. அது தெரியல, நான் கேட்டு சொல்றேன்.